ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உங்களுக்கு ஜென்ரல் தமிழுக்கான ஆன்சர் கீ அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் வரும். இப்போ வந்து உங்களுக்கு ஜிகே அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டில் இருக்கக்கூடிய முதல் 50 ஒன்வேர்டுக்கான ஆன்சர் பார்த்தலாம். இது உங்களுக்கு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபும் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்கண்ட அரசு நிதி அமைச்சர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர் 2, 1, 3, 4. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா, சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வென்றது. சென்னையின் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்ததுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. 1, 2, 3 இது மூணுமே சரியானது. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினார் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறானது. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு கூற்று காரணம் ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏயினுடைய சரியான விளக்கம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொறுத்துக. அடுத்ததில் பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன். 1, 2, 4, 3. 1, 2, 4, 3. பத்ம பூஷனுக்கு அடுத்து தான் பத்மஸ்ரீ வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 5வது கொஸ்டின். ஸ்பேஸ் மைட்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையேயான கூட்டு விண்வெளி திட்டம். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. ஏ மற்றும் ஆர் சரியே. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் கேட்டிருந்தாங்க. பாம்பே திட்டம், காந்திய திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதயா திட்டம். சர்வோதயா திட்டம் 1950 அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான இடை. மற்ற எல்லாமே உங்களுக்கு மாறி மாறி இருக்குது. அதனால் கீழே வந்து ஆப்ஷன் சரி. ஆக்சுவலாக 2 மற்றும் 4 வந்து உங்களுக்கு சரியான விடை. அடுத்து 107வது கொஸ்டினில் உங்களுக்கு கீழ்கண்ட நூல்களை ஆசிரியர்களோடு பொருத்தவும் கேட்டிருக்காங்க. வெற்றி வேர்க்கை, நன்னெறி, நீதிநெறி விளக்கம், நல்வழி அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3வது ஆப்ஷன் 3, 1, 3, 4, 2, 1 அப்படிங்கிறது வரும். ஏன்னா வெற்றி வேட்கை அப்படிங்கிறதுக்கும் நம்ம லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த துரைமங்கல பிரகாசம் அவர்களால் எழுதப்பட்டது நன்னெறி. இது ரெண்டையுமே நல்வழி அப்படிங்கிறது ஔவையார், துரை பிரகாசம் அவர்களுடைய எழுதணும் அப்படின்னம்னாலே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அடுத்தது நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், வெற்றி வேட்கை அப்படிங்கிறது அதிவீர ராமபாண்டியன் அப்படிங்கிறது. அதனால் 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, கீழ்கண்ட காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா, உப்பை சுய பண்பாடு. அதில் வந்து ஆப்ஷன் டி வந்து ரைட்டாக வரும். 2nd and 4th 2வதும் 4வதும் சரியானது. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது. அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னம்னா, பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு ஒரு ட்ரூவா ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் USA போல் இரட்டை குடியுரிமை வகுத்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று சரி, ஆனால் காரணமும் தவறு. ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி, ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தால் ஆப்ஷன் பி இந்த உங்களுக்கு ரைட் ஆன்சர் வரும். 4, 2, 3, 1. 16 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் கேட்டிருக்காங்க இல்லையா. 4 மற்றும் ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். அடுத்த ரீசனிங் கொஸ்டின் 111 கேட்டிருக்காங்க. 1966-69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஏயும் ஆரும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, திரும்ப ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், அரங்கநாத முதலியார், சேரமான் பெருமாள் நாயனார் எழுதியிருக்கீங்களா. இதில் காரைக்கால் அம்மையாரையும் நம்ம ஆண்டாளையும் கரெக்டாக குறிச்சிட்டோம் அப்படின்னம்னாலே நமக்கு ஆன்சர் கீழே கரெக்டாக வந்துடும். காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதியங்கள் அப்படிங்கிறதையும், ஆண்டாள் பாவைப்பாட்டு அப்படிங்கிறதையும் குறிச்சிட்டிங்க அப்படின்னம்னா 4, 3, 2, 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, திரும்ப ஒரு ரீசனிங் கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு 1885 28ஆம் தேதி பம்பாயில் கூடியது. சரி ரைட்டுங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, தமிழ்நாடு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். கூற்று காரணம் 2ம் சரி. ஏவிற்கு காரணம் சரியான விளக்கமாகும். அடுத்தது 114 ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. இமாச்சல பிரதேஷ், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். 1, 2, 4, 3 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, 115 ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2021-22ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் எவையவைன்னு கேட்டிருக்காங்க.
1 மற்றும் 2 மொதல் 2 ஆப்ஷன் சரி. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது. இது மொதல் 2 வந்து நமக்கு சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு திரும்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ரீசனிங் கொஸ்டின் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. கொக்கை போல் கொக்கக்க கொம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கை போன்று செயல்படுவது தவறு. காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். இக்குறளில் தெளிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தவறு. கொக்கை போல் செயல்படுவது தவறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தப்பு. ஆக்சுவலாக அதுக்கு ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு ரைட் தான், அது தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும், 2 சரி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் ஆக்சுவலாக காலமறிதல் அப்படிங்கிறதுல அதிகாரத்தில் இருக்கும். அப்போ மூணாவதும் சரி. ஆப்ஷன் பி கிடையாது. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். ரைட்டுங்களா? இதில் பின்னு தப்பாக குறிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பின்வருவனவற்றுள் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களை அவ்வூர் அமைந்துள்ள மாவட்டங்கள் அடிப்படையில் 2 குறிச்சோம்னாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம், கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோட்டு குறிச்சிங்க அப்படின்னம்னாலே 3க்கு 2 2 1 ஆப்ஷன் இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4வதுல மட்டும்தான் இருக்குது. 2 1 ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 118 மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஹார்வி மில் தொழிற்சங்க தலைவரான பிவி வாடியா இருந்தார். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 3 4 3மே சரி. ரெண்டாவது அந்த மதுரையில் ஹார்வி மில் தலைவராக பிவி வாடியா இருந்தாருங்களா, அது மட்டும் தவறானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கூற்று காரணம் இரண்டும் சரியானவை ஆகும் மற்றும் 6 கூற்று ஏக்கான சரியான விளக்கம். அடுத்து 120 பின்னால் இருக்கிறதெல்லாம் ஆன்சர் கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிஞ்சிடும். 2024-25 ஆண்டை தமிழ்நாடு பொருளாதார ஆய்விற்கின்படி உற்பத்தியை பொறுத்து பின்வருவற்றை ஏர்வரிசையில் கேட்டிருக்காங்க. 3 2 1 அப்படிங்கிறது வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நிலக்கடலை எண்ணெய் வித்துக்கள் தான் முதலிடம். ரைட்டுங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா மக்காச்சோளம் தான் 2வது இடம். நெல் உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. மக்காச்சோளம் நெல்லை விட அதிகமாகிடுச்சு. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றி சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் மூவேந்தருக்கும் திருக்குறளுக்கும் எங்கே சம்மந்தம் இருக்குது? அப்போ கூற்று காரணம் இரண்டுமே தவறு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா திருக்குறளில் அமைந்துள்ள துறவியலின் அதிகாரங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னை குறிப்பிடுங்கன்னு கேட்டாங்க, எண்ணிக்கைன்னு கேட்கணும். துறவரவியல் அப்படிங்கிறது ஒரு இயல். அந்த இயலில் மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்குது. அவாவர்த்தல் வரைக்கும் இருக்கக்கூடிய 13 அதிகாரங்கள் இருக்குது. கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் நான் செக் பண்ணாமல் இருக்கேன். நான் அடுத்த வீடியோ போடும்போது இதுக்கான ஆன்சர் சேர்த்து சொல்லிடுறேன். இதில் 2 1 கரெக்டானது எனக்கு தெரியும். சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது, அது 1 சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகலை பகுதியில் வாய்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் கிடைத்ததா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியணும். புரியுங்களா? அது கிடைக்கல அப்படின்னம்னா மொதல் 2 வந்து சரியானது. பி 1 மற்றும் 2 சரியானது அப்படிங்கிறது ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா குறியிடப்படாத ஆர்என்ஏ என்ற முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. மரபணு கட்டுப்பாடு. ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்து நவநாகரிகம் பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 1920களில் மார்டிமர் பீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வுகள் நடத்தினார், அது 1. அடுத்து பிராகிருத கல்வெட்டுகளில் மெழுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறதுன்றது, இது 2 ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று, ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க இல்லையா, மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்பவரின் தலைன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் சரி. வாய்மை பேசுபவர் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு, இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஆப்ஷன் பி வந்து குறிச்சிக்கோங்க. 2 1 3 4 அப்படிங்கிறது. டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல். இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிறது குடல் மூளையை பாதிக்கிறது. தட்டம்மை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுவாசம் மற்றும் நரன் மண்டலம். சின்னம்மை அப்படிங்கிறது தோல் மற்றும் சுவாச பாதை. அப்போ 2 1 3 4 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூற்று, சுபாஷ் சந்திர போஸை பற்றும் பின்வரும் கூற்றுகளில் தவறானது கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறானது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23 தேசிய விடுமுறை. தேசிய விடுமுறை எங்கே விடுறாங்க? விடுமுறை விட்டுருந்தால் தான் நமக்கு ஞாபகம் இருந்திருக்குமே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா த ரீடிங் இன் ஃபீல்டு புக் ஆர் த கிவன் பிலோ, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர்.
7550 மீட்டர் ஸ்கொயர்டு. இதுக்கு ஆன்சரோட செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னம்னா ஆக்சுவலாக டைம் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னம்னா உங்களுக்கு ஆன்சரோட உங்களுக்கு சம் எல்லாத்தையுமே போட்டு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். அடுத்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் கேட்டிருக்காங்க, பற்றிய தவறான கூற்று கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்திய திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் நிதியுதவி, அது வந்து தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தவறானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. தமிழண்ணல் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். திருவள்ளுவர் உருவகத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் கேட்டிருக்காங்க. வேங்கட கிருஷ்ண பண்டிதர் அப்படிங்கிறவர் தான் வரைஞ்சார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஐவகை நிலங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. 1, 2 மற்றும் 4 வந்து சரியானது, ஆப்ஷன் பி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 0.10 m செறிவுடைய வலிமை குறைந்த அமிலக்கரைசல் 25 டிகிரி செல்சியஸில் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாற்றலின் மதிப்பு கேட்டிருக்காங்க. 1.44 × 10⁻⁻5 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ரீசனிங். புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி சரியான கூற்று கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 இது ரெண்டுமே சரியானது. 3வது தவறு. கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளாருங்கிறது தவறானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி விகிதத்தில் 6 வருடங்கள் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமானது எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் கேட்டிருக்காங்க. 1352 ரூபாய் 1250, 4வது ஆப்ஷன். அடுத்து 139 இருக்கக்கூடிய சம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபைண்ட் ரூபாய் 68,000 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. 8500, ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரீசனிங் கொஸ்டின். கோவிட்-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களுக்கிடையே அந்த இல்லம் தேடி கல்வி ரெண்டுமே சரிதான், இரண்டும் சரி உண்மையாகும் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகர், ஜோதிபா புலே, சையது அகமது கான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அயோத்திதாச பண்டிதர் வந்து 1 பைசா தமிழன் எழுதினார், அதனால் ஃபஸ்ட்டு 4. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் திருவருட்பா நமக்கு தெரிஞ்சது. ஜோதிபா பூலே பார்த்தீங்க அப்படின்னம்னா குலாம்கிரி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். சைம் அகமது கான் வந்து தத்கிப் கோல் அக்லுக் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட்டு ரீசனிங் கொஸ்டின் 142. கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுகிறது. கோபால்ட் 60 காமா கதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் சிகிச்சை அடைகிறது. இது சரியானதான், குற்றம் சரி, சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். தமிழ்நாட்டில் விடியல் பயணத் திட்டம் டிசம்பர் 2021 ஆரம்பித்தாங்க. விடியல் பயணத் திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து, அந்த விடியல் திட்டம் 2021 டிசம்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவரது சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்ட விருந்தினரையும் எடுத்துக்காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. 2, 3, 4, 1 ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சர். இப்போ 2 அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு திரௌபதி முர்மு பார்த்தீங்கன்னா பிராபோவா சுபியான்டோ அப்படிங்கிறதும், 2வது பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 விளாடிமிர் புடின் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். 3rd ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 4 பாரக் ஒபாமா. ராம்நாத் கோவிந்த் பார்த்தீங்க அப்படின்னம்னா 1 செரில் ராமபோசா. அடுத்து சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க, சுருக்குக 4⁻−1 + 4⁻−2 + 4⁻−3. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21/64 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 146. 25 மாணவர்கள் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சராசரி காண்க கேட்டிருக்காங்க. 79.48, ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். 147வது கொஸ்டின். அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற 1892. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர், மேலும் ஆறானது என்னுடைய சரியான விளக்கம். மேக்ஸிமம் நமக்கு சரியான விளக்கமே கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த ரீசனிங் கொஸ்டினில் எல்லாத்துக்குமே அதை எழுதியிருந்தீங்க. ஏன்னா கவர்மெண்ட் செஞ்ச திட்டம் சரிங்கிறது தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் அதை எழுதினவங்க எல்லாருக்குமே ரைட் ஆன்சர் வந்திருக்கும். நியூ இந்தியா, தேசபக்தன், நவசக்தி, தி இந்தியா. தேசபக்தன் இது ஒரு 2 குறிச்சிட்டிங்கன்னா வந்துடும். 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1987. அடுத்து மருத்துவ காப்பீடு பார்த்தீங்கன்னா 1950.
பொருள்கள் விற்பனை சட்டம் லாஸ்ட்டாக டி கொடுத்துருக்காங்க இல்லையா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, அதுக்கான ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1930. இந்த 1930 நீங்கள் கரெக்டாக குறிச்சிருந்தீங்க அப்படின்னால ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் வந்திருக்கும். ஏதாவது ஒன்றா குறிச்சிருந்தாலே. அடுத்து A/B = 3:7 மற்றும் B = 3 = 7:6 எனில் சி மற்றும் ஏ இருக்கான விகிதம் கேட்டிருக்காங்க. 1:2 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் வரும். The ratio of two numbers 3:4 and HCF is 4. The LCM is dash ன்னு கேட்டிருக்காங்க. Question 48 ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். 2 எண்களின் விகிதம் 3:4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுக்கப்படும் போது இந்த எண் 16, 24, 32ஆல் வகுக்கும். இதெல்லாம் நான் தேவையில்லாம வகுத்து பார்த்துருந்தேன். 390 ஏன்னா 13ஆல் நம்ம வகுத்து பார்த்து வகுப்படுதலன்னு தெரிஞ்சிருந்தாலே நமக்கு ஆன்சர் கரெக்டாக குறிச்சிருக்கலாம் போல. ஏன்னா 39 அடுத்த 3 நம்பரில் டிஃப்ரெண்ட் வராதுன்னா 390 + 392 2 தான் பார்த்துருக்கணும். இது 2ல் 1 தான் ரைட் ஆன்சர்னு தெரியும். தேவையில்லாமல் அந்த 16, 24 எல்லாத்தையும் வகுத்து பார்த்தேன். 390 ரைட் ஆன்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 153 வரைக்கும் ஆன்சர் போட்டிருக்கேன் இல்லையா. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 154லேருந்து 200 வரைக்கும், அடுத்து தமிழுக்கு மொத்தமாக 100 ஆன்சரும் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வரும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்கு முன்னால் உங்களுக்கு PDF டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். ஆல் தி பெஸ்ட்.